இப்போ இந்த பொண்ணுக்கு புதன் திசையில குரு பத்தி ஓடிட்டு இருக்கு. புதன் திசையில குரு பத்தி ஓடிட்டு இருக்கு. இந்த புதன் திசையில குரு பத்தி இப்ப இந்த பிள்ளை குரு யாரு? 6க்கும் 9 கூடியவன். புதன் யாரு? 3க்கும் 12 கூடியவன். எங்க ஒருத்தருக்காங்க? 8ல மஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் என்ன சொன்னேன், புதன் சனி வீட்டில் இருக்காரு. தேய்பிறை சனிக்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமம் வச்சுட்டு வா. 1. அதுக்கடுத்து இப்ப குரு பத்தி ஓடுது. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு ஒரு யோகாதிபதி, அவரு பரிவர்த்தனை ஆயிட்டாரு. அந்த ஜாதகத்தை பார்த்து இதே தேய்பிறை சனிக்கிழமை திருச்செந்தூருக்கு போய் கடல்ல குளிச்சு நாளிக்கல்ல குளிச்சு முருகனை வேண்டிட்டு வா, உனக்கு அடுத்த திருமணம் ரொம்ப சிறப்பா இருக்கணும். பாருங்க, எளிமையான பரிகாரம், காசு தேவையில்லை, பக்தி தான். நீங்க கேட்கலாம், அது என்ன சாமி தேய்பிறை சனிக்கிழமை போக சொல்றீங்க, என்ன சாமி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். தப்பு கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு போறாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு பொண்ணு வருது. அப்போ சொல்லுது, பொண்ணு சொல்லு, எப்பா எப்பா நான் எங்க வீட்டுக்கு போறேன்ப்பா. பாருங்க, எப்பா எப்பா நான் எங்க வீட்டுக்கு போறேன்ப்பா. ஏமா உங்க வீடு இல்லையா? இல்லப்பா, நான் கல்யாணம் பண்ணா அதான்ப்பா எங்க வீடு. அப்போ இந்த கிரகம் எந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்கு கடன் வாங்கிடுறாங்க. அப்போ அந்த வீட்டு கிழமை பார்த்து போனோம்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஜெயிக்கும், கைகூடும். இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் தான். இந்த அதை பண்றேன் இதை பண்ற வேலையே இல்லை. என்கிட்ட பரிகாரங்கள் இருக்கு, ஆனா என் பரிகாரப்புறம் இறை வழிபாடு தான், வேற எந்த விதமான பரிகாரம் கிடையாது. கையில் எடுக்கிறேன். அப்போ இந்த பிள்ளை பிறந்தது அஷ்டம திதி, மிதுனம், கன்னி, சூனிராசிகள். இது எப்படின்னா தைரியம், வீரியம். இது 12ஆம் இடம் பெட்ரூம். அப்போ 2ம் கெட்டு போச்சு. இந்த பிள்ளை என்ன சொல்லுது, எங்க வீட்டுக்காரர் தான் சரியில்லைன்னு சொல்லுது. இந்த பிள்ளைக்கும் வீக் இருக்கு, இந்த பிள்ளைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. வேற ஏதாவது கேட்குறீங்களா? ஓ, நல்ல கேள்வி, சிறப்பான கேள்வி. ஒரு ஜாதகத்துல 10ஆம் இடம் எடுத்துக்கணும். 10 கூடிய செவ்வாய் அந்த வீட்டுல பாதகஸ்தானத்தில் இருக்கு. அப்போ அந்த பாதகஸ்தானத்தால இந்த பிள்ளைக்கு எப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்காது, ஆனா வாழ்க்கை ஓடும், கண்டிப்பா ஓடும், வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஏன் இருந்துகிட்டே இருக்கும்னா, இங்க பாருங்களேன், இந்த ஜாதகத்துல 8க்கும் 9 கூட பரிவர்த்தனை, கிரக பரிவர்த்தனை. அப்படின்னா ஒரு வேலை பண்ண ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அப்ப வேலையில இந்த பிள்ளை வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கும். கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. இந்த பிள்ளை வெளிநாடு போறோம், இப்ப போக கூடாது, கல்யாணத்துக்கு பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப கேட்குது, போகலான்னு கேட்குது. அப்ப என்ன கேட்குது, ஒரு கேள்வி கடிச்சு, நண்பரோட போகலான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், 7 கூடியவன் 9 இருக்காமா, பரிட்னா இருக்கான், நண்பர் நல்ல நண்பர் கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பிள்ளை சரின்னு சொல்லிடுச்சு. இல்ல, நீ கல்யாணமே பண்ணலையே, பண்ணாம சொல்ல முடியாது. ஏன் கேட்குறீங்க? நல்ல கேள்விதான். எப்பவுமே குழந்தை பத்தி பேசினா இந்த பொண்ணு ஜாதகம் பத்தி பேசக்கூடாது. ஜோசியர் நம்ம தப்பு பண்ணிடுவோம், நம்ம கெட்ட பேர் வந்துடும். கணவர் ஜாதகம் பார்க்கணும், பார்த்து தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா இந்த பிள்ளைக்கு 5ஆம் இடம் நீச்சம், இந்த பிள்ளைக்கு 9ஆம் இடம் யார் இருக்காங்க, சனி இருக்காங்க, இந்த பிள்ளைக்கு கர்ப்பப்பையில கோளாறு இருக்கு. அப்ப நான் கேட்டேன், உனக்கு மென்சஸ் இருக்கா? ஆமா சாமி, பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பிள்ளைக்கு மென்சஸ் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி எளிமையா பலன் சொல்லலாம். எப்படி பலன் சொல்லப்பட்டா, நீங்க வருகிற 2ஆம் தேதி, அதாவது 2/8/2026 அன்னைக்கு வாங்க. நல்ல ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு கலந்துக்காங்க. செகண்ட் மேரேஜ் அமையும், நல்லா அமையும், நல்லா அமையும். ஏன்னா செகண்ட் மேரேஜ் இந்த ஜாதகத்துல 11 தான். இது அன்னைக்கு பிரசனம் போட்டு சொல்லலாம். அது அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
ஓகேவா?